இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க வேலைக்கு, குடும்பத்தை காப்பாற்ற, காசு பணம் சம்பாதிக்க. இது ஒரு ஹிஜ்ரத் தான். கோட்டக்குப்பத்திலிருந்து பாண்டிக்கு போறாங்க, இது ஒரு ஹிஜ்ரத் தான். ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறது ஒரு ஹிஜ்ரத். ஆனா சஹாபா பெருமக்கள் நபிகள் பெருமானார் ஹிஜ்ரத் செய்தார்கள் என்றால் அது சொந்த சுய லாபத்திற்காக அல்ல, முழுக்க முழுக்க அவர்கள் துன்யாவுக்கு இல்லாமல் ஆகிரத்திற்காக ஹிஜ்ரத் செய்தார்கள். நபிகளுடைய ஹிஜ்ரத்தும் சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத்தும் அது தீனை சார்ந்ததாக இருந்தது, துன்யா சார்ந்ததாக இல்லாமல் இருந்தது. நபிகள் பெருமானாரும் சஹாபாக்களும் அவர்கள் செய்து கலந்து கொண்ட அந்த ஹிஜ்ரத்தினால் மட்டும் அது வெற்றி பெறவில்லை, அந்த பயணத்தில் அல்லாஹ்வும் சேர்ந்து கொண்டான். அதனால்தான் அந்த பயணம் ஏறக்குறைய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 500 கிலோமீட்டர். எந்த வாகனமும் கிடையாது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ்ட்ட பெரிய வாகனம் ஒன்றும் கிடையாது. வாகன வசதி இல்லாமல், எந்த பொருளாதார வசதி இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி போயிருப்பார்கள்? ஒரு நாள் நஹருடைய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆருடைய நண்பர் அபூபக்கருடைய வீட்டுக்கு வந்தார்கள். வலமைக்கு மாற்றமாக அபூபக்கர் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்ன திடீர் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 சிறு குழந்தைகளை வெளியே அனுப்புங்க. ஆயிஷாவும் அஸ்மாவும் இருக்கிறாங்க. அபூபக்கர் சொன்னாங்க, இது என்னுடைய பிள்ளைகள், யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் சிறு குழந்தைகள் தான், பரவாயில்லை சொல்லுங்கள், என்ன விஷயம்? நபிகளார் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றான், அவன் நாடி இருக்கின்றான், எனவே நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. உடனே அபூபக்கர் என்ன கேட்டாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சொல்லல, நானும் உங்களோடு வர வேண்டுமா யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளதா என்று தன்னையும் இணைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த ஹிஜ்ரத்தின் மீது அளவு கடந்து பாசத்தை கொட்டியிருப்பார்கள். அப்படி வலமைக்கு மாற்றமாக ஒரு நாள் ரசூலுல்லாஹ் அபூபக்கருடைய வீட்டுக்கு வந்தார்கள். அங்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் அபூபக்கரிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் சொன்னார்கள், என்கிட்ட ஏற்கனவே 2 குதிரை இருக்கு யார் ரசூலுல்லாஹ், 2 ஒட்டகம் இருக்கு, ஒன்று உங்களுக்கு தரேன், ஒன்று நான் வச்சுக்கிறேன், 2 பேரும் இங்கிருந்து போகலாம். ஏறக்குறைய 500 கிலோமீட்டர், ஒரு சுதந்திரமான பயணம் அல்லது, நெருக்கடியான பயணம், பல இன்னல்கள், பல தடுமாற்றங்கள், பல இடையூறுகள், எல்லாவற்றையும் அல்லாஹ்வுக்காக சபர் செய்து கொண்டு அந்த பயணத்தை கடந்தார்களே. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள், இது சாதாரணமாக போக முடியாது, அல்லாஹ்வுடைய குதிரத் இருந்தால் மட்டும்தான் இந்த பயணம் சாத்தியம் என்பதை உலமாக்கள் மக்கள் சொல்லி காமிக்கிறார்கள். இது ஒரு சந்தர்ப்ப பயணம் அல்ல, இது சரித்திர பயணம் என்று உலமாக்கள் சொல்வார்கள். இஸ்லாத்திலே பெரும்பாலான நிகழ்வுகளை நீங்கள் வரலாற்றை பிரட்டி பார்த்தால் எத்தனையோ வரலாறுகள் நமக்கு அழகாக சொல்லும். எல்லா வரலாறும் அல்லாஹ்வுடைய குதிரத் அடங்கிய வரலாறாகத்தான் இருக்கிறது. வரலாற்றை நீங்கள் ஒவ்வொன்றாக கவனித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வீசப்பட்டார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல வரும். அதுக்காண்டி ஒரே வீசுற மாதிரி தூக்கி வீசல அல்லாஹ். சொர்க்கம் எங்க இருக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். சொர்க்கத்திலிருந்து இலங்கைக்கு வரணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும்னா இலங்கை மலையில எவ்வளவு டிராவல் பண்ணியிருப்பாங்க, எப்படி அல்லாஹ் அவங்களை கொண்டு வந்திருப்பான்? இதை யோசிச்சு பார்க்கிற பொழுது அல்லாஹ்வுடைய குதிரத்து அடங்கி இருக்கு. யோசித்தாலும் சிந்தனைக்கு வராது, அல்லாஹ் நடத்தினான். இது ஒரு வரலாறு. அதே வரலாறு நீங்கள் தொடர்ந்து பார்த்தால், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதாக இருக்கும்போது சகோதரர்கள் தூக்கி கிணத்துல வீசினாங்க, ஒரு அடிப்படும் படல. அந்த சிறு குழந்தைக்கு எந்த விதமான காயங்களும் படல. அந்த குழந்தையை அப்படியே பத்திரமாக பாதுகாத்து யமன் தேசத்திற்கே அல்லாஹ் ஒரு ஆட்சி அதிகாரமிக்க, ஒரு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு அரசராக அல்லாஹ் உருவாக்கினான் என்று சொன்னால், சிறு குழந்தையிலே போக வேண்டிய உயிரை எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான்? இதில் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத் அடங்கி இருப்பதாக சொல்வார்கள்.